நல்லவராகிய பெரியவர்களை யாரும் கெடுக்க முடியாது. ஆகவேதான் இடிக்கு துணையாரை ஆழ்வாரை கொடுக்கும் தகவல் யாரோ என்ற வள்ளுவருக்கு நல்லவராக தங்களை கண்டு நான் மீண்டும் வணங்குகின்றேன் சுவாமி. அதோடு இவ்வளத்தை நோக்கி வந்த காரணத்தையும் நான் அறிய விரும்புகிறேன். இருந்தாலும் தங்களை பாமாலை பாடி வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? எனது வரவேற்பை ஏற்று உங்கள் உளமாற என்னை ஆசீர்வாதம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம், அன்பு மிக்க ஒரு மனம், நல்லவர்க்கு ஒரு குணம். கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். அதே போல மூத்தோர் சொல்லும் முதலெல்லிக்காயும் முன்னால் கசக்கும் பின்னால் இனிக்கும் என்பார்களே, அதே போல தங்களுடைய வார்த்தைகள் எனக்கு கற்கண்டாக இனிக்க வேண்டுமே சுவாமி. நல்லாசி கூறுங்கள் பார்க்கலாம். வாழ்ந்த பெண்களை வரவேற்று தமிழர் வரவும் ஒன்றும் சட்டம் குறையாது. மற்றவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்கிறது உண்மை. இதுவரை யாரும் வாழ்த்திய பெற இல்லாமல் ஒரு புது புது வாழ்த்தாக வாழ்த்துள்ளார்கள். இப்படியெல்லாம் வாழ்த்தினாலும் கூட என்ன பாட்டு பாடிய ஏன் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கையா? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். பாட்டை கெடுக்க கூடாது அப்படிங்கிறனால கேட்டுக்கிட்டு. ஓ, இப்ப கேள்வின்னு கேட்கறீங்க. கேள்வியா இல்ல தெரிஞ்சுக்கலாம் கேட்கறீங்களா? தெரிஞ்சுக்கலாம். அப்படி கேளுங்க. ஏன்னா கேள்வின்னு சொன்னா கேள்வியா கேட்கிறேன். என்ன என்ன கேள்வி கேட்கறீங்க? என்ன பாட்டு பாடிய? கண்ணிலந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் அப்படின்னு வரவேற்பு கொடுத்தேன். அப்புறம் பாடுவோம். சரி, அப்புறம் பேசுவோம். அப்புறம் பேசலாம். ஏன்னா தகுந்த முறையோட வரவேற்ற உண்மை. சரி, நான் வாழ்த்துறமா இல்லையா? கண்டிப்பா சார். வாழ்த்துக்க பாப்போம். மாநிலம் புகழ்ந்த மலைவாராட்டினிலே புகழ்ந்த மலைவாராட்டினிலே மங்கையக்குள் திகழ்ந்து வரும் மகளை நீ வாழ்க.
கிடைக்கக்கூடிய நேரமே குறையும். அப்படிங்கிறப்ப உங்கள்ட்ட நிறைய பேசணும் அப்படின்னு என்னுடைய அவா. சரி, தங்களை பற்றி அனைத்து ஊரும் தெரிஞ்சிருக்கும் கூட உம்முடைய நாவல் சொல்ல உங்களுடைய செவியால கேட்கலாம் ஒரு சிறிய அவா. சரி, ஆனா கேட்கிற விவரத்துக்கு விவரம் மாதிரி வரணும். சரி, விவகாரமா வந்துச்சுன்னு. ஓஹோ, அப்ப ஏன் வேலையை காமிக்க? ஏன்னா வந்தோடனே ஒரு வாழ்த்து பாட்டு ஒண்ணு பண்ணேன். கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து பாட்டு பண்ணேன். கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம். கண்ணிழந்த பிள்ளைக்கு எப்படிமா தெய்வம் தெரியுங்க? ஏங்க, கண்ணு இழந்த பிள்ளைக்கு தெய்வம் தான் தரிசனம் கொடுக்கும். ஆனா மனிதனே தெய்வத்துக்கு கண்ணை கொடுத்திருக்காரு. எப்படி இருங்க? இப்ப ஒரு பிள்ளைய முத ஒரு பள்ளியில சேர்க்க போறோம்னா அந்த பிள்ளைக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது. ஆமா, ஒரு பேச கத்துங்க, ரெண்டு கண்ணும் தெரியாது. ஆமா, கண்ணு தெரியாத பிள்ளைய கொண்டு போய் ஒரு பள்ளியில சேர்க்கிறோம். அப்ப சேர்க்கையில முத என்ன வைப்பாங்க? நெல்லுங்கிறத வைப்பாங்க. நெல்லுங்கிறத வச்சு அதுக்கு மேல ஆனா அப்படின்னு முதல் எழுத்தே ஆனா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. எழுதல அந்த பிள்ளைக்கு என்ன கையா வேணும்? ஆஸ்பத்திரியா? ஏன் இருக்க கொஞ்ச நேரம் பேசிட்டு தானே இருக்கிறோம். அப்ப அந்த பிள்ளைக்கு அது கண்ணு தெரியாது. அது எப்படி ஆனாங்கிறத தெரிஞ்சுக்கும். அப்படிங்கும் போது அந்த பிள்ளைக்கு என்ன பண்ணுவாங்க? பின்னால முதுகுல ஆனா அப்படின்னு சொல்லி எழுதுனா அவனுடைய உணர்வு ஆனாங்கிறது அந்த பிள்ளைக்கு தெரியுமா? உணர்வுனால அந்த பிள்ளை ஆனான்னு எழுதிருமா? இப்ப சாதாரண விஷயம் தான் சாமி. நீங்க கேட்டீங்க கண்ணிழந்த பிள்ளைக்கு தெய்வங்களோட தரிசனம் எதுனாலமா பாடுங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களை ஒரு தெய்வமா நினைச்சுதான் நான் இந்த இடத்துல பாடுங்க. அதனால தவறு கிடையாது. இருந்தாலும் நீங்க அது என்ன இருக்குமோ அப்படிங்கறத நினைச்சு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ஒரு பெரிய காடு ஒண்ணு இருந்தது. அந்த காட்டுல ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. அந்த லிங்கத்துல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு? தினமும் சுத்தமா பூஜை நடத்துவார். அது என்ன பண்ணுவாரு? சுத்தமா பூஜை நடத்தி அந்த கோவில சுத்தமா வச்சிருப்பார். ஆனா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு காட்டுவாசி அங்க அந்த இடத்தை அசிங்கம் பண்ணிடுவாரு. எப்படி? தான் வாயில தண்ணியை கொப்பளிச்சுட்டு சிவன் மேல ஊத்துவார். அங்க இருக்கிற காட்டு மலர்கள் எல்லாம் பறிச்சுட்டு சிவன் மேல போடுவாரு. அது மட்டும் இல்ல, எந்த தெய்வங்களா இருந்தாலும் அதுக்கு ஒரு படையல் வைக்கணும் அப்படிங்கறது அவருக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணுவாரு? காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு பன்றிகள் எல்லாம் அடிச்சுட்டு அதை நறுக்கி அது ரத்தம் சொட்டுற அளவுக்கு அதை சுட்டு தான் தின்ன ருசி பார்த்துட்டு சிவபெருமானுக்கு படைப்பார். இது தினமும் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்கிருந்து அந்தனர் பார்த்தாரு, ஐயா சிவபெருமானே, உங்களுக்கு எப்போதும் நான் சுத்தமொத்தமா அந்த கோயில வச்சிருக்கிறேன். ஆனா ஒருத்தர் பாருங்க, எப்போதுமே
தினமும் அசிங்கம் பண்ணிட்டு போயிடுறாரு. இப்படி ரத்தம் ஒழுக இந்த கோயில் அசிங்கப்படுத்துறாரு, இது என்னன்னு புரியலையா அப்படிங்கிறத சிவபெருமான் கனவுல போய் சொன்னாராம், ஐயா உன்னுடைய பக்தி வேறு, அவனுடைய பக்தி வேறு, அவனுடைய பக்தி என்னவென்று இன்று நீ மறைந்து இருந்து பார் அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் இவர் மறைந்து இருந்து பார்க்க இதே மாதிரி செஞ்சிருக்காரு. செய்யல என்னாச்சு, சிவபெருமானுக்கு ஒரு கண்ணுல ரத்தம் வந்துருச்சு. ரத்தம் என்ன பண்ணாரு, சிவபெருமானே உங்களை தினமும் நான் வணங்குறேன், ஆனா எப்படி வணங்குறதுன்னு தெரியாது, ஆனா உங்களை கும்பிடணுங்கிற எண்ணம் மட்டும் எனக்கு இருக்கு, உங்களை நான் வணங்குறேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரத்தம் வரும்போது என் மனசு தாங்கல பொறுக்கலை அப்படின்ட்டு என்ன பண்ணாராம், தன் கையில வச்சிருந்த அம்பால ஒரு கண்ணை பறிச்சு சிவபெருமானுக்கு பதிச்சுட்டாரு. பதிக்கையில என்னாச்சு, ரத்தம் நின்றுச்சு. ரத்தம் நிற்கும், மறுகண்ணில ரத்தம் வந்துச்சு. மறுகண்ணில ரத்தம் வரும், என்ன பண்ணாரு, என்னடா அது ஒரு கண்ணில ரத்தம் வந்துச்சு, கண்ணை கொடுத்துட்டோம், இன்னொரு கண்ணில ரத்தம் வருது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாராம், தான் போட்டிருந்த செருப்பு காலை எடுத்து சிவபெருமானுக்கு அடையாளம் வச்சு பறிக்க போகையில சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். அப்பா உலகத்திலே மனிதனுக்கு வேண்டியது என்ன தெரியுமா, 2 கண்ணு 2 கை 2 கால், இது இருந்தா போதும், உலகத்துல எங்கேனாலும் போய் பொழைச்சிக்கலாம். ஆனா உன்னுடைய கண்ணுன்னு பார்க்காம உன்னுடைய கண்ணை பறிச்சு எனக்கு வச்ச பத்தியா, இன்றில் இருந்து திண்ணப்பன் என்று சொல்லக்கூடிய உனது பெயர் மாறி கண்ணப்ப நாயனார் அப்படிங்கிற பேர் உனக்கு உண்டாகட்டும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்தாராம் சிவபெருமான். அப்ப பாருங்களேன், தெய்வத்துக்கே கண்ணை கொடுத்திருக்காரு ஒரு மனுஷன். 63 நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள்ல 3 நாயன்மார்கள் பெண்கள், 60 நாயன்மார்கள் ஆண்கள். இது முதல் நாயன்மார் யாருன்னு கேட்டா சிவபெருமானின் மனதில் இடம் பிடித்த நாயனார் யாருன்னு கேட்டா, திரும்ப சொல்லுங்க, என்னங்க திரும்ப சொல்லுங்க, என்னங்க சொல்ல, 3 பெண்மணியார், மங்கையரசியார், இசைஞானியார், காரைக்கால் அம்மையார். காரைக்கிழமை மொத்தம் 3 பேர். ஆமாங்க. ஆம்பளால் எத்தனை சொன்னீங்க, 60 பேருங்க. 63 நாயன்மார்கள், இதுல 3 நாயன்மார்கள் பெண்கள். இதுல தொகையார் தான் 4 பேரு, தொகையார் 4 பேரு. அதன் பிறகுதான் 59 பேர் தான் யாரு, 59. ஏன்னா இருக்கின்ற புராணத்திலேயே மிகப்பெரிய புராணம்னா என்ன புராணம், என்ன புராணம் அப்படின்னாக்க கந்த புராணம் தான். கந்த புராணத்துல தான் அதிக ஸ்லோகம் உண்டு. ஆக எல்லா புராணத்தையும் சொல்லாம, அதாவது கந்த புராணம் தான் பெரிய புராணம், அந்த புராணத்தை பெரிய புராணம் சொல்லாம எதுக்காக சேக்கிழார் எழுதப்பட்ட அந்த பெரிய புராணத்தை, சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம், திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் அந்தாதி, திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் இருக்கு. ஆக 3 பேர் இருக்கக்கூடிய அந்த புராணத்துக்கு எதுக்கு பெரிய புராணம் சொல்றாங்க, என்ன காரணம் அப்படின்னாக்க எல்லா புராணத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் இறைவன் என்ன பண்ணுவான், இறைவன் மனுஷனை நாடி போக மாட்டான், மனுஷன் தான் இறைவனை நாடி செல்வான். ஆனா அந்த பெரிய புராணத்துல மட்டும் பாருங்க, இந்த அடியார்கள் என்ன பண்றாங்க, அடியார்கள் நாடி சிவபெருமானே இருந்தார். ஏன்னா சோதனை செய்து வேதனை கொடுத்து பிறகு சாதனைக்கு உள்ளாக ஆக்குவார் சிவபெருமான். அதனால கண் இழந்த பிள்ளைக்கு தெய்வம் தந்த தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆமாங்க. சரி, அதை விட கதையின் முறைப்படி, கதையின் முறைப்படி என்ன கேட்க போறீங்க, கேளுங்க பாப்போம். ஏன்னா நமக்கு சோறு போடுறதே யாரு, சங்கரதாசாமி தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அவர் எழுதிய பாடல் ஒரு பாடலாவது பாடுவோம். கண்டிப்பாங்க, கதை பாட்டே பாடாம பாடுங்க பாப்போம். அப்பா பேர் நம்பிராஜே, நங்கை மொழி, வள்ளி, காவலுக்கு, திணைக்காவல், கருத்தினை செந்தினை, கருத்தினை எங்களுக்கு, செந்தினை செந்தூர் வடிவேலனுக்கு. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டாங்க.
மாட்டாங்க. ஆமாங்க, அப்படித்தானே? ஆமாங்க. ஒரு ஊர்ல வந்து தோரணம் கட்டினாங்க அப்படின்னாக்க அதுக்கு வந்து திருவிழா நடக்க போகுதுன்னு அர்த்தம். திருவிழாவை எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் நடக்க போதும் அர்த்தம். அதான உண்மை. ஆமாங்க. ஒரு காது குத்தோ கல்யாணமோ ஒரு திருவிழாவோ ஏதோ நடக்க போதும் அர்த்தம். அதான் உண்மை. உண்மைங்க. ஆனா கருமனை நீங்க வச்சுக்கிட்டு செந்தனையை மட்டும் வரிவதற்கு கொடுக்கவே என்ன காரணம்? அது வந்து குளிர்ச்சி தன்மை உடையது செந்தினை. அப்ப முருகனோட சூட்டை தணிக்கிறதுக்கு நீங்க சூட்டை தணிக்கிறதுக்காக வரலங்க. இப்ப ஒரு கோவிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்றோம். எதுக்காக பாலாபிஷேகம் பண்றோம்? ஒரு அம்மனுக்கு தலையில பால் ஊத்தி அபிஷேகம், முருகப்பெருமான்ல இருந்து எல்லாருமே பாலாபிஷேகம் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படின்னா அவர் மனம் குளிரும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு மனசு குளிர்ந்தா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பாலாபிஷேகம் பண்றது. அந்த மாதிரிதான் நாங்க செந்தினைய அவருக்கு வச்சு படையல் வைக்கிறோம். அவ்வளவு வேற ஒண்ணு. பாலாபிஷேகமே பண்ணாத ஒரு கோவில் இருக்குங்க. இங்க சமயபுரம். ஆமாங்க, அங்கதான் சமயபுரம் மாரியம்மன் கோயில் பாலாபிஷேகம் பண்ண மாட்டாங்க. தேங்காய் உடைக்காத கோவில் ஒண்ணு இருக்கு, அது ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் அந்த அந்த எதுக்கு சொல்றாங்க சொல்லுவாங்க. அது வந்து பெருமாள் வந்து நிஷ்டையில இருக்கிறார். அவருடைய தூக்கம் கலைந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேங்காய் உடைச்சு. என்னங்க போதும் போதும் இல்ல, என்ன போதும் போதுங்கிறேன். எல்லாரும் தூய்க்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நிஷ்டைன்னு சொன்னீங்கல்ல, கண்டிப்பா அப்பவே நீங்க உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுருட்டு வச்சு படைக்கிறாங்களே முருகனுக்கு, அது எந்த கோயிலுங்க? சுருட்டு 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 வச்சு படிக்கிறது நம்ம பாண்டிமணி கோயில இல்ல, முருகனுக்கு. முருகனுக்கு ஆமாங்க, முருகனுக்குமா படிக்கிறாங்க இருக்கட்டும். இப்ப நீங்க எதுக்காக வந்தீங்க, என்ன காரணத்துக்காக, என்ன பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற விவரத்தை நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா. ஏன்னா பெரியோர்களை காண்பதும் நன்று, உங்களோட பெரியவர்களை பேசுறது, பெரியவங்க செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒப்புடன் முகவந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டால் உண்பதே அமிர்தமாகும். பலப்படத்துல வாரம் முகம் எடுத்து இடுவாராயி கப்பிய பசிகளோடு கடுப்பசி ஆகாமே அப்படின்னு அடிச்ச முகம் வந்து நோக்கா குலையும் வந்து அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. அடிச்ச மலர் மூந்து பார்த்தா என்ன ஆகும்? வாடி போயிடும். தொட்டாச்சி நீங்க ஒண்ணு இருக்குல்ல, அது தொட்டாலே சுருங்கி போகும். அதெல்லாம் யாரு படைச்சது? ரவியனை சிரிக்கிறாரு. தொட்டாச்சு நீங்க கிட்ட போனாலே சுருங்கி போயிருங்க, அது தூங்கின மாதிரி படுத்துக்கும். கிட்ட போனா சொல்லுவாங்க தன்னுடைய உடம்புல இருந்து ஒரு வேர்வை துளியோ ஐயோ இந்த மனுஷ வாடப்பட்டாலே சுடங்கி போகுங்க. அது வந்து அனிச்ச மலர். அனிச்ச மலர். ஆமா, ஏன்னா அனிச்ச மலர் இருக்குல்ல, அனிச்ச மலர் தன்மை என்ன சொன்னேன், தொட்டா சுருங்கிடும். தொட்டா இல்ல, மனுஷனோட மூச்சு காட்டு பட்டாலே சுருங்கி போயிடும். ஆனா அந்த அனிச்ச மலர் பக்கத்துல ஒரு கோழியே குஞ்சோ ஆடோ மாடோ போகுமா போகாதா? கண்டிப்பா போகும். போகும். அப்ப அதோட மூச்சு காட்டு படுமா படாதா? கண்டிப்பா படுங்க. அப்ப அந்த மூச்சு காட்டெல்லாம் படுறப்ப ஏன் சுருங்க மாட்டேங்குது? மனுஷ வாடப்பட்ட மட்டும் சுருங்கணும்னு கேட்டீங்களா? மனுஷனுக்கு அவ்வளவு ஒரு வைராக்கியம், ஒரு இதுங்க. எப்ப பாருங்க, ஒரு நல்ல புல்லு நிறைய வளர்ந்துருக்கும், ஒரு 10 வாட்டி மனுஷால் நடந்து வரட்டுமே, அந்த இடத்துல புல்லே இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு மனுஷன்ல கருங்கல் இருக்குங்க. ஏன்னா இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஒரு வஞ்சமான ஆளு யாரு? மனித பிறவிதான். மனுஷன் மட்டும். ஏன்னா நாவு இருக்குல்ல, இந்த நாக்கு நரம்பு இருக்காது, எலும்பு இருக்காது. அப்பேற்பட்ட நாக்கை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன பேச. அதுக்கான சொல்றாங்க, மனுஷனுக்கு நரம்பு இல்ல நாக்கு நாலுதையும் பேசுவாங்க. என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படினாலும் பேசுவாங்க. ஆளை கண்டா ஒரு பேசு, ஆளை காணா ஒரு பேசு. உடன்புறவா சகோதரர் நீங்க முருகாக்கார் வேற திசையை திருப்பி விடுறாரு. ஆத்தாடி, ஏன்னா சுவைகள் ஆறுன்னு இருக்காங்கல்ல, அறுசுவை அப்படின்னு இருக்காங்கல்ல, எதையுமே இந்த நாக்கு தாங்க. சுவைக்கிறதும் நாக்கு தான், பேசுறதும் நாக்கு தாங்க. எல்லாம் மனுஷனுக்கு நாக்கு இல்லைன்னா உலகமே இல்லைங்க. அதுலயும் பாருங்க, இவங்க அப்பாவோட படைப்புல, எங்க அப்பாவோட படைப்பு முருகனோட படைப்பு எல்லாம் நட்டு நிற்கும். எல்லாம் நடுவில் இருக்கும். என்ன நடுவில் இருக்கும்? வெண்டைக்காய் எப்படிங்க இருக்கு? நட்டமா இருக்குங்க. வெண்டைக்காய் இப்படிதான். அது வந்து முருகன் படைப்புங்க. கொட்டை வெளியில வந்து தொங்குமே, கொட்டை வெளியில கடந்து தொங்குமே, அது என்ன பண்ணலாம்? முந்திரி கொட்டைங்க. இது வந்து முருகனோட படைப்பு.
சரிங்க சரி பேசுங்க. சரிங்க சொல்லுங்க. நிறைய பேசலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா பேசணும். காலத்தாமதம் காரிய கேட்டுட்டு இருக்காங்க. அதனாலதான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எதுக்காக வந்து என்ன காரணங்கிறத சொல்லுங்க பாப்போம். நான் தான் உனக்கு புரிச்சேன். நல்லா இருக்கு. ஏங்க என்ன சொல்றீங்க ஏது சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அப்படி இல்லைங்க. எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க உங்களுக்கு. நீங்க தான் புரிஞ்சுக்கிறீங்க. எல்லா ஆசையும் வெறுத்தவர் நீங்க. அப்படி பண்ணி நினைக்காதீங்க. 52 கொண்டாடி வந்தேன். 60 பிள்ளைகளை பெற்றவர். பாத்துக்கங்க. உடம்பு இப்படி போயிருச்சா? பப்புனு வேஷம் போடுறதுக்கு தான் ஒரு ஆள் வந்திருக்காரு. நீ ஏன் பப்புனு வேஷம் போட்டுக்கிட்டு கேட்கறாரு உன்னைய? ஒரு ஆளுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. நீங்க அதை அடிக்கிற அதை போட்டு உடம்புங்க. சரி சொல்ல வந்தேன். இல்லைங்க நீங்க எனக்கு புருஷன் பார்த்திருக்கேன் சொல்ல வந்தீங்க. தமிழ் நிகண்டு தமிழ் அகராஜ் அப்படின்னாக்க புருஷன்னா என்ன அர்த்தம்? புருஷன்னா கணவன் அர்த்தம். கணவன் அர்த்தம். கணவன் அர்த்தம். கணவன். ஆமாங்க. அது மட்டும் இல்லாது ஆண்மகன் என்று அர்த்தம். ஆமாங்க. ஆக நான் ஒரு ஆண்மகன். நீங்க ஆண்மகன். உனக்கு ஒரு ஆண்மகனை வந்து மாப்பிள்ளையா பார்த்துறேன்னு சொல்ல வந்தேன். ஓ ஒரு ஆண்மலைய மாப்பிள்ளைய இப்படி சொல்லுங்க. ஒவ்வொருத்தவங்க வந்தாலும் சொல்லுவாங்க உனக்கு புருஷன் பார்த்திருக்கேன் உனக்கு கணவன் பார்த்திருக்கேன் அப்படின்பா. இன்னைக்கு தாங்க நீங்க உண்மையை சொல்லியிருக்கீங்க. ஆண்மகனையும் மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்ப கட்டிக்கிறவங்க ஆம்பளையாவே கிடையாது. என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் ஆம்பளை நீங்க எப்படி கண்டுபிடிச்சியா? இல்லங்க அதனுடைய தன்மை மாறிடும்னு சொல்றேன். அது எப்படி கண்டுபிடிச்சா? அப்படி எப்படின்னு கேளுங்களேன். ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னா எதுக்காக தெரியுமா? கடைசி வரைக்கும் கடைசி வரையும் ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணை வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா அந்த காலத்துல என்னங்க காப்பாத்துறாங்க? ஆணும் வேலைக்கு போகுது, பொண்ணும் வேலைக்கு போகுது, பிள்ளையும் வேலைக்கு போகுது. இத்தனை பேரும் வந்து என்ன பண்றது? சரிங்களா? இதெல்லாம் கொடுமை இல்லை. அதுங்க இப்ப நான் விரும்பவங்களை பத்தி நான் சொன்னேன். கண்டிப்பா வள்ளுவ பொறுமைக்கு அதாவது ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்து ஒன்னே முக்கா அதாவது மேல 4 சீரு கீழே 3 சீரு. ஒன்னே முக்கா அடியில வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையவே அப்படியே அடக்கி வச்சிருக்காரு. யாரு? வள்ளுவர். அப்பேற்பட்டவர். கல்யாணம் எதுக்காக பண்றாங்க? கல்யாணம் பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கல்யாணம் பண்றாங்க. அப்படி கேக்குறேன். பொதுவா என்ன கேக்குறீங்க? கல்யாணம் எதுக்காக பண்றாங்க? கல்யாணம் எது பண்ணா குடும்பம் நடத்தணும் அப்படின்னு, வாரிசுகள் உருவாகணும். எல்லாரும் பேசுறவங்க நீங்க பேசக்கூடாது. என்னங்க எல்லாம் அறிஞ்சவங்க நீங்க. சரி. ஏன்னா குறிஞ்சின மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை இருக்கு. எல்லாம் படிச்சவங்க நீங்க. சரி. ஆக எல்லாரும் பேசுற மாதிரி நீங்க பேசக்கூடாது. இல்ல நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு சொல்றீங்க? என்னங்க கல்யாணம் பண்றது எதுக்காக அப்படின்னாக்க வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளி வந்து வரவேற்கணும். ஓ வீட்டுக்குள்ள வரவங்க மத்தவங்க வரவேற்பு ஆகாதோ? இல்ல வந்தவங்க தான் வரவேற்பு. நீங்க சொல்றது உண்மைதான். எதிரியா இருந்துட்டாலும் வந்தவர்களை வாங்க அப்படின்னு சொல்றது நம்ம தமிழருடைய பண்பாடு. வந்தோட ஒரு டம்ளர்ல தண்ணியை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு வந்தவங்கள வாங்கன்னு சொல்லணும். முதல்ல எதிரியா இருந்தாலும் பரவாயில்ல வந்தவங்கள வாங்கன்னு சொல்லணும். வீட்டு வாசப்படியை மிதிச்சுட்டா வாங்கன்னு சொல்லணும். இதுதான் தமிழருடைய பண்பாடு. இடத்துக்கு வந்துட்டேன். சரி நான் உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்க. மாப்பிள்ளையின் பேரை சொல்லுங்க. மனசுக்கு பிடிச்சிருந்தா சமாதானம் சொல்றேன். இதோ கூறுகிறேன் கேளுங்கள். உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளிமலையார் மகனி வேலையா என் வாழ்வனம் கடைகள் பாறையா கடைகள் பாறையா வெள்ளிமலையான் மகனி வேலையா என் வாழ்வனம் கடைகள் பாறையா கடைகள் பாறையா பள்ள போட்டு பாய்ந்து வரும் வெள்ளமன அருள் வரைத்து வல்லதே பள்ள போட்டு பாய்ந்து வரும் வெள்ளமன அருள் வரைத்து வல்லதே உள்ள பிள்ளை
கதை கட்டி பாரையா கதை பாரையா ஆடி வரும் ஆயில் மேலே அமர்ந்து வரும் கேரளே நாடி முழந்தாய் கண்கையா பாவி முந்தையா ஆடி வரும் ஆயில் மேலே அமர்ந்து வரும் கேரளே நாடி முழந்தாய் கண்கையா பாவி நலமனை முந்தையா உள்ளத்திலே வெறிமலையான் மகளே வேலையா கதை கட்டி பாரையா கதை பாரையா தென்பொழி மலை மேலே கண்டபானை கோலத்திலே கண்ணுடைய கோவிலை காப்போமே இன்னும் கருத்தில் தென்பொழி மலை மேலே கண்டபானை கோலத்திலே கண்ணுடைய கோவிலை காப்போமே இன்னும் கருத்தில் உள்ளத்திலே நினைத்திருக்கே உங்களை கண்டு நான் இருந்தேன் வெறிமலையான் மகனே வேலையா என் கதைகள் பாரையா கதைகள் பாரையா. நீங்க யார வணங்குறீங்க? முருகன். அந்த முருகப்பெருமான் தான் மாப்பிள்ளையா பார்த்தோம். நீங்க பிடிக்குதா பிடிக்கல? அடடடடடா மாப்பிள்ள நான் மாப்பிள்ள எப்பேற்பட்ட மாப்பிள்ளை எனக்கு பார்த்து வந்திருக்காரு. கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் கைகோரவன் செந்தில்நாதன் அந்த முருகப்பெருமானையே எனக்கு மாப்பிள்ளையா பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்படிங்கும் போது நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும் அந்த முருகனை கல்யாணம் பண்ணிக்க. ஏங்க ஒரு மனிதரை கல்யாணம் பண்ணி அவரை வந்து இந்த கணவனை வந்து தெய்வமா நினைக்கலாம். என் புருஷனை நான் தெய்வமா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு தெய்வத்தை கல்யாணம் பண்ணி எப்படி என் புருஷனை நினைக்க முடியும்? அவர் யாரு நான் யாரு? அவர் மலை நான் மடு. எனக்கு அவருக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா இருந்த முருகனை போய் நீங்க மாப்பிளையா பார்த்து வந்திருக்கிறீங்களே, என்னங்க இது? அவரை நாங்க இஷ்ட தெய்வமா இங்க வணங்குறோம், அவரை தெய்வமா நினைச்சு கொண்டாடுறோம். அதை விட்டுட்டு நீங்க போய் எனக்கு மாப்பிளையா பார்த்துட்டு வந்திருக்கீங்க, ஏத்துக்க முடியுமாங்க? நாட்டு மக்கள் தான் அதை ஏத்துக்குவாங்களா? நான் யாரு அவர் யாரு? எனக்கு அவருக்கு என்ன இருக்கு? அதனால நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை, நீங்க வந்தீங்க இந்த நாட்டுக்குள்ள பார்த்து யாரையாவது இவரு தாமா உன் புருஷன் அப்படின்னு சொல்லி நீங்க கையை காட்டி இருந்தீங்கன்னா இன்னொரு நான் கல்யாணம் பண்ணி ஒரு 10-15 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு நானும் சந்தோஷமாயி வந்திருப்பேன். இருந்திருந்த முருகனை போய் நீங்க மாப்பிள்ளையா பார்த்திருக்கிறீங்களே, அவருக்கு எனக்கு என்னங்க இருக்கு? நீங்க நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுங்க. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு. கல்யாணம் ஆனவரை போய் எனக்கு கணவரை பார்த்திருக்கிறீங்களே. நான் உங்களுக்கு பார்த்து வந்திருப்பேன். பிரகாசனை யாராவது பார்த்து வந்திருப்பேன். எதுக்காக இந்த முருகப்பெருமானோட நீங்க போய் சேர்ந்தோம்னா தான் சரியா இருக்கு அப்படிங்கிறது. சரிங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. காலையில மயில்ல என்ன பண்ணுவாரு? தாரம் 2ஆம் தரம் நீங்க தான் முதல்ல. ஏங்க தாரம் 2ஆம் தரமாக தரத்துல முதலா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லைங்க, மயில்ல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அந்த தெய்வ யானையும் தூக்கி வச்சுக்குவாரு மயில்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏங்க நானசத்தை ஏறுறேங்க மயில்ல நானசத்தை ஏறி உட்காந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி வாமா அப்படின்னு அவர் நடுவுல உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணை முன்னாடி வச்சு எண்ணத்துக்கு பின்னாடி வச்சு அதோட அந்த மயில் உண்மையாட்டு ஹோட்டலுக்கு அனுப்பிச்சு அந்த மயில் பறக்குமா? எப்படி பறக்கும்? அவர் ஊரை சுத்தி திரிகிறவரு. அவருக்கு எனக்கு என்னங்க இருக்கு? நீங்க பார்த்து வந்த மாப்பிள்ளை என் மனசுக்கு பிடிக்கலங்கிறத ஒரு முறை உங்களுக்கு நான் எப்படி சொல்றேன் தெரியுமா? கண்கணக்கு கட்டி கொடுக்க வந்தவரே கற்பனை
இன்று சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமுகத்தில் வைப்பேன். அப்படி செய்யாவிட்டால் நான் நாடவல்ல, நான் அடைந்திருப்பது பிறகு முடிச்சமில்லை. இது சத்தியம், ஐத்தியம், சத்தியம், ஐத்தியம், ஐத்தியம். இந்த வைத்தியத்தில் வைத்தியம் ஏனே ரவியனே, உடம்புலதான் சதம் இல்ல, தொண்டையில பத்தியெல்லாம் நான் கேட்கிறேன். எனக்கு வந்து தொண்டையில சத்தம் உண்டு. போங்க, நல்லா இருக்கு, போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லா பண்ணிவிட்டு கடைசி நேரத்துல நான் உங்களுக்கு அழித்த வேணும் வேற. நீங்க வாட்டுக்கு மருமையனே போயிட்டு வாங்க. மருமையனே அத்தைங்கிற தங்கச்சிங்க பாலோடு போகிறார். அது சரி, அத்தனை பால் குடிச்சாதான் நல்லா இருக்கும். வாய மூடவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை இவங்க அப்பா பேசிக்கிட்டே சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கலாம். வழிய போக மாட்டாரு. வர வேண்டும் வருகா, வர வேண்டும் வருகா. தாங்க முடியலையே எனக்கு. என்ன போற மாதிரி இல்லையோ ஒண்ணு இல்ல. முருகா வர வேண்டும். முருகா உங்கள் தரிசனத்துக்காக நானும் நாட்டு மக்களும் காத்துக் கொண்டு இருக்கிறோம். வர வேண்டும், வந்தருள் தர வேண்டும், வந்தென்னை ஆட்கொள்ள வேண்டும். முருகா முருகா என்னன்னுதான் கேட்டா என்ன? சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குலமும் சிங்கரி மேலோ. சஷ்டியை நோக்க